கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேச விளையும் தலைப்பு, நம் வாழ்வில் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை பற்றித்தான். மகிழ்ச்சி எனப்படுவது அடுத்தவர்களை மகிழ்விப்பதில் உள்ளது. நாம் ஒரு பொருளை சம்பாதிக்கிறோம் என்றால் நான் எனது என்ற சுயநலம் இல்லாமல் எவன் ஒருவன் பொது நலத்திற்காக தன் பொருளை செலவிடுகின்றானோ, தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்கின்றானோ, அந்த பிறருக்காக வாழும் அந்த வாழ்கின்ற தன்மையில் நம் வாழ்வில் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும். லைஃப் இஸ் ஃபார் செலிப்ரேஷன் அண்ட் நாட் ஃபார் worrying. வாழ்க்கை எனப்படுவது வாழ்வதற்காக, வாழ்க்கை எனப்படுவது ஒரு கொண்டாட்டத்திற்காக, வாழ்க்கை எனப்படுவது வருத்தப்படுவதற்காக அல்ல. நெருநல் உலன் ஒருவன் இன்று இலை எனும் பெருமை உடைத்து உலகு, நேற்று இருந்தவன் இன்னைக்கில்லை என்ற ஒரு நிலையாமையை உடையது இந்த உலகம். அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும்னே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி? இந்த ஒரு வாழும் கலையை தெரிந்து கொண்டால் நம் வாழ்வு முழுவதும் இன்பமயமாக இருக்கும், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது வான்மறை. அன்பில்லாதவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ள விழைவார்கள். அன்புடையவர்களோ தன் உடலும் மற்றவர்களுக்கு சொந்தம் என்று கூறுவார்கள். அதனால முன் கூறியது போல் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அந்த பிறருக்காக வாழும் அந்த தன்மையிலேயே நம் வாழ்வில் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரோக்கியமும் வந்து சேரும். சரிங்க, எப்படிங்க வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கிறது? இதுக்கு ஏதாவது ஒரு சூத்திரங்கள் இருக்கின்றதா? ஏதாவது விதி இருக்கின்றதா? 3 விதிகள் இருக்கின்றன. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. The place to be happy is here, the time to be happy is now, the way to be happy is to make others happy. முதல் விதி, the place to be happy is here. எந்த இடத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும்? நாம் இந்த க்ஷணத்தில் நாம் எந்த இடத்தில் எந்த நிலைமையில் இருக்கின்றோமோ அந்த இடத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கிடையாதுங்க, நான் அமெரிக்கா போனாதான் எனக்கு சந்தோஷம், வெளிநாடு போய் சம்பாதிச்சாதான் சந்தோஷம், சுற்றுலா சென்றாதான் சந்தோஷம், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த இடத்தில் நாம் இந்த க்ஷணத்துல இருக்கோமோ அந்த க்ஷணத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலேயே நாம் மகிழ்வாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓஷோ மிக அழகாக கூறுவார், சுகமோ துக்கமோ கோபமோ துயரமோ எதுவாக இருந்தாலும் நீ எந்த இடத்தில் இருக்கின்றாயோ அந்த இடத்திலேயே உன் மனதை நிறுத்தினால் எல்லையில்லாத ஆனந்தம் மனதில் ஏற்படும் என்று கூறுகின்றார். அதனால the place to be happy is here. நாம் எந்த இடத்தில் இருக்கின்றோமோ அந்த இடத்திலேயே நாம் மனதை வைத்துக் கொண்டால் நிச்சயமா நம் வாழ்வில் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இரண்டாவது விதி, the time to be happy is now. எந்த நேரத்தில் நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும்? நிகழ்காலத்துல மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். இறந்த காலம் எனப்படுவது ஒரு காலத்துல நிகழ்காலமாக இருந்தது. எதிர்காலம் எனப்படுவது ஒரு காலத்தில் நிகழ்காலமாக இருக்க போவது. காலங்களை 3 வகையாக இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று நாம் பிரித்தாலும் நிச்சயமா உண்மையாக உள்ள காலம் நிகழ்காலம் மட்டும்தான். இறந்த காலம் என்பது ஞாபகத்தில் உள்ளது, எதிர்காலம் என்பது எங்கோ உள்ளது, நிகழ்காலம் என்பது நம் கையில் உள்ளது. Yesterday is dead, tomorrow may not come, today is ours என்பது ஆங்கில பழமொழி. அதனால இந்த க்ஷணத்திலேயே சாப்பிடும் பொழுது சாப்பிடுறதுலேயே கவனம் இருக்கணும், உட்கார்ந்துருக்கும் போது உட்கார்றதுலேயே கவனம் இருக்கணும், படிக்கும் பொழுது படிப்பதிலேயே கவனம் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு க்ஷணத்திலேயும் நம் மனதை நாம் நிலைநிறுத்தினால் அந்த க்ஷணத்திலேயே நங்கூரமிடப்பட்ட கப்பலை போல் நம் மனதை நிலைநிறுத்தும் சக்தி நமக்கு வாய்த்தால் நம் வாழ்வில் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். மூன்றாவது விதி, the way to be happy is to make others happy.
எவ்வாறான வழியில் நம் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்? அடுத்தவர்களுக்காக எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அந்த நிலைமையில்தான் அவனுக்கு மகிழ்ச்சியானது இருக்கும். இதை தவிர வேற வழியே கிடையாது. Instead of continuously taking, we should develop the habit of continuously giving. எப்பொழுதும் பிறரிடம் பெற்றுக்கொண்டே இருக்கும் எண்ணத்தை விட்டுவிட்டு, என்னால் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய முடியும், அடுத்தவர்களுக்கு நான் எவ்வாறு உபயோகமாக இருப்பேன் என்று எவன் ஒருவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு, அதாவது வள்ளுவர் சொல்வது மாதிரி கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எம்மாற்றும் கொள்ளோ உலகு. அதாவது இந்த மழை போன்றவர்கள் செய்யும் உபகாரங்களுக்கு பிரதி உபகாரம் யாரும் பண்றதில்லை. அது மாதிரி மழைய மாதிரி அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தால் நம் வாழ்வு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிறிய சிறிய செயல்களில் நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸ் அ ஓஷன். அதனால பிறருக்காக வாழ்வோம், பிறருக்காக வாழ்ந்து ஆனந்த கடலில் மூழ்குவோம். நன்றி, வணக்கம்.